ஹாய் ப்ரோ, ஹாய் சிஸ்டர். பிரைஸ்ல ஐஸ்கிரீம் சாப்பிட்ருக்கீங்களா? சாக்லேட் சாப்பிட்ருக்கீங்களா? பிரியாணி? டேய் என்னடா ஆண்டர் வார்த்தையை பேசுறது பார்த்தா ஃபுட் பிளாகர் மாதிரி ஒரு நாள் சாப்பிட்ருப்பியான்னு கேட்குறீங்கன்னு பார்க்குறீங்களா? நோ எல்லாமே நம்ம சாப்பிட்ருப்போம். அதோட டேஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் இருக்கும் அப்படியே போய்டும். ஆனால் பட் ஆண்டருடைய அன்பு இருக்குல்ல, எவ்வளோ பேர் ஆண்டருடைய அன்பை சாப்பிட்ருக்கீங்க? ஓகே, ஃப்ரம் த பிகினிங் நான் ரசிக்கப்பட்ட நாள்லேருந்து அதை ருசிச்சிருக்கேன், அதை அனுபவிச்சிருக்கேன், நடுவில் வழி விலகி போயிருக்கேன், பின்மாற்றத்தில் போயிருக்கேன். மேபி பிரதர் சிஸ்டர் நீங்கள் இப்போ அதே அன்பை ருசிச்சு ஆண்டர் விட்டு வெளியே விலகி போயிருந்தீங்கன்னா உங்கள்கிட்ட தான் ஆண்டவர் திரும்பியை பேசுகிறார், உங்களை தான் அவர் திரும்பியை நேசிக்கிறார், உங்ககிட்ட தான் இந்த வார்த்தையை பேசுவார். நான் வார்த்தைக்குள்ளே போய் மீதியான காரியங்களை பேசுகிறேன். நான் வார்த்தைக்குள்ளே போட்டால் சங்கீதக்காரனாகிய தாவீதின் சங்கீதம் 34 சங்கீதம் 8 வசனத்தில் கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவள் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் எத்தனை பேருக்கு புரியுது? ஓகே, தாவீதை பற்றி நேற்று நம்ம பேசணும். நேற்று நான் சொன்னேன் ஆடு மேய்ச்ச ஒரு அரசனாக்குனாரு, அதுக்கப்புறமேட்டு பாவம் பண்ணாரு, கொலை பண்ணாரு, கீழே விழுந்தாரு, திரும்பி ஆண்டர் விட்டு அவர் நல்லவர் தான், ஏன்னா இவ்வளோ நான் பண்ணியும் அவர் என்ன, அதனால தான் அவரோட அன்பு அதிகமாக இருக்கு. இன்னைக்குமே நீங்கள் கேட்குற ஒரு காரியம் உங்களுக்கு கொடுக்கல அப்படின்றதுக்காக கர்த்தர் நல்லவர் இல்லைலாம் இல்லை, அவர் நல்லவர் தான். அவர் நம்முடைய வாழ்க்கையில் தீமை செய்யறதே கிடையாது, ஒரு நாளும் ஒரு போதும். நம்மளை குறித்து நன்மையான காரியங்களை மட்டும் தான் வச்சிருக்காரு. அது நடக்கலன்றதுக்காக நீங்கள் அவரை கெட்டவரெல்லாம் மாற்ற முடியாது, வாய்ப்பே கிடையாது. அவர் நல்லவர் தான். எவ்வளோ வசனங்கள் எழுதியிருப்பார் சங்கீதத்தில், கர்த்தர் நல்லவர். ஜஸ்ட் டேஸ்ட் த காட். ஓகே, அவருடைய அன்பை ருசிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன குறித்து என்ன வச்சிருக்கீங்க, என்ன குறித்து என்ன திட்டம் வச்சிருக்கீங்க, ஜஸ்ட் கேளுங்களேன், லவ் பண்ணி பாருங்களேன், வேற லெவலுங்க. ஓகே, அவர் மேல் நம்பிக்கையா இருக்க மனுஷன் பாக்கியவான். அதனால தான் தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன் அவ்வளோ பண்ணியும் சொல்லியிருக்காரு. ஜஸ்ட் கொடுத்தாலும் எடுத்தாலும் கர்த்தருக்கே சோத்திரம் என்று அவரையே நம்பிக்கொண்டு அவரோடு இருந்தீங்கன்னா கர்த்தர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். லவ் பண்ணி பாருங்க. இதனால எல்லாம் கம்பெனி கர்த்தருக்கு சோத்திரம். மாமன் இல்லையா? லவ் யூ.